பிரமாதங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். காரம் பெஸ்ட்டா கருப்பட்டி பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நான் கருப்பட்டி தான் சொல்லுவேன். நல்லா இருக்கும். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருந்து சென்னையில் இருக்கோம். பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான ரெசிபி இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான். கம்பு வச்சு பண்ணுறாங்க. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மெலிசா பிழியும் போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நூடுல்ஸை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தடிமாக இருக்கும். அதாவது இந்த ரெசிபியோட பேர் என்ன? தந்துலு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒன் கைண்ட் ஆஃப் இடியாப்பம் தான். கம்பை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தந்திலு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் தத்திலுன்ற பேரில் கூப்பிடுறாங்க. நம்ம தூத்துக்குடி பார்டரில் சில ஏரியாவில் மட்டும் இருந்த ஒரு பழைய காலத்து உணவு. என்ன டேஸ்ட் இருக்கோ அதை கொண்டு வர்றதுக்கு புதுசாக ஒரு டேஸ்ட் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காராசேவ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த காராசேவ் மாதிரி வந்து திக்காக நல்லா புளிஞ்சு விட்றாங்க. புளிஞ்சு விட்ட பிறகு நல்லா சுடுசுடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ரெகுலராக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தும் கூட. இது வந்து இந்த ரெசிபியோட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. நான் கேட்ட அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்லேயே வந்து வேறு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டபுள் பீன்ஸ் வச்சு பண்ணலாம் சார், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். விரும்பி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி சொல்லி சொன்னார். ரியலி இந்த டபுள் பீன்ஸ் எடுத்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கறி குழம்பு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த ரெசிபி அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது ஹோட்டலில் போடாமல் எங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம செஞ்சால் தான். மேபி இதை பார்த்துட்டு மேபி ஃப்யூச்சரில் நிறைய ஹோட்டலில் வரலாம். வணக்கம்ங்க, என்னுடைய பேர் செல்வகுமார். காசிக்கண்ணு கேட்ரிங் வேர்ல்டு ப்ரொப்ரைட்டர் பேசுகிறேன். இடியாப்பம் யூஸ்வலாக நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம், இல்லைனா வேறு ஏதாவது ராகியில் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா கம்பு மாவில் பண்ணுறது. நார்மலாக இடியாப்பம் தோடுற மாதிரி இல்லாமல் பெரிய கண், அதாவது நூடுல்ஸ் டைப்பில் அந்த அளவில் நம்ம இடியாப்பம் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சைடிஷ், ஒரு 2 விதமான சைடிஷ் பார்க்கலாம். ஒன்று வந்து இனிப்பில் போனோம்னா கருப்பட்டி சாறு, அது ஒரு டிஷ்ஷு. அது இல்லாமல் நம்ம காரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு ஈக்குவலாக டபுள் பீன்ஸ், ஸ்ரீலங்கா மொச்சன்னு சொல்லுவாங்க, அந்த காயில் அதே நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு குழம்பு ரெடி பண்ணி அதை ஊற்றி நம்ம சாப்பிடும் போது இன்னும் அழகாக இருக்கும். அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பாக சார். தத்திலுக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான், கம்பு மட்டும்தான். அது கூட கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு சுடுதண்ணியில் ஊற வைக்கிற மாதிரி. இப்போ கம்பு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம்? கம்பு இப்போதைக்கு ஒரு 3/4 கிலோ இருக்குது. அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது கம்பு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது என்ன ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறது? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து சுடுதண்ணி நல்லா காய்ச்சிட்டு அதில் மேலே ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour கொஞ்சம் மினிமம் ஊறணும். ஊறுனா அதில் வந்து எப்படின்னா, ஏன் சுடுதண்ணிலே போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் வரும். பட் வேகமாக வெந்தாலும் அதோட டேஸ்ட் மாறிடும். அதோட மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடுத்தன்மை குறைஞ்சி அதிலேயே கொஞ்சம் வேகணும். ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக ஊறுறதுக்கும் வந்து இந்த கம்பு வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போடுறோம். ஆனால் அதே பச்சை தண்ணியிலே போட்டு ஊற வைக்கலாம். பச்சை தண்ணியிலே ஊற வைக்கலாம், பட் டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ கம்பை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால சுடுதண்ணியில் போடும்போது கொஞ்சம் ப்ராசஸ் வேகமாக முடிகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இல்லை இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்சியில், அதாவது முன்னாடி பழைய காலத்தில் வந்து நம்ம இந்த உரலில் போட்டு இது பண்ணாங்க. இந்த இது உலக்கையை வச்சு அடிச்சு பண்ணாங்க. உலக்கை தான் கரெக்டான ஒரு இது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது பண்ண முடியாத பட்சத்தில் மிக்சிக்கு போயிடலாம். மிக்சியில் இதை நைஸாக அரைச்சிட்டு சலிக்கணும். மெயினாக சலிக்கிறது வந்து மேலே வந்து அது பக்கு மாதிரி வரும். அந்த காஞ்ச இது வந்து வெயிட்லெஸ் எல்லாம் மேலே வந்துடும். அது கீழே வந்து மாவு மட்டும் வர மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை சலிக்கணும். சலிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நைஸாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் சலிப்பு அந்த செகண்ட் ப்ராசஸ் சலிக்கிறது. தென் 3வது வந்து அந்த சலிச்சு எடுத்த மாவை வந்து சுடுதண்ணி போட்டு அப்படியே பிழியலாம். அது ஒரு மெத்தட். இல்லைனா கொஞ்சம் லிக்யூடாக மாவில் கலந்து தண்ணியில் வந்து கலந்து இட்லி கொப்பரையில் இட்லி மாவு வேக வச்சுட்டு, முக்கியமான விஷயம், அந்த இட்லி சூடாக இருக்கிற பட்சத்திலேயே நம்ம அந்த பிழிகிறதுக்குள்ளே உள்ளே போட்டு பிழிஞ்சிடணும். அவ்வளோதான். அப்போ சாஃப்ட்னஸ் கொடுத்தோம். ஓகே, ஆறிடுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும்.
இப்போ இது வந்து அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பக்குவம் அரைச்சது. கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால ஃபுல்லாக அரைப்படாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சலிக்கணும். ஃபஸ்ட்டு சலிக்கும் போது கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ அகைன் வந்து இந்த மேலாப்பில் இருக்கிறத வந்து அகைன் மறுபடியும் அரைச்சி அதிலேருந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அது வந்து. சரி, ஓகே. இப்போ இந்த மாவு அரைச்சாச்சு. இப்போ எப்படி அரைச்சிருக்கோம் அதை காமிங்களேன். ஓகே, மாவு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் போட்டு அரைச்சதில் அந்த ரிசல்ட் இது. நல்லா நைஸாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நைஸாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பவும் அரிசி மாவெல்லாம் அரைப்போம் அந்த மாதிரி பார்த்து அதே மாதிரி நைஸாக இருக்கும். சரி, ஓகே. அந்த அந்த பச்சை வாசனை அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கம்போட தன்மை அப்படி தானே, ஓகே, அப்படி தான் இருக்கும். ஸோ அதை போக வைக்கிறதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து வறுக்கிறது. சரி, ஓகே. ஆயில் போடாமல் கடாயில் போட்டு ஓகே வறுத்தும் போது நைஸாக சிம்மில் வச்சு வறுக்கும்போது அதோட வாசனை இப்போ போயிடும். இப்போ எப்படி ரிசல்ட் வருது மட்டும் பாருங்கள். சரி, ஓகே, வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சிம்மில் வைக்கணும். இது பெரிய பாத்திரம், நம்ம செஞ்சது கம்மியான குவான்டிட்டினால சைடில் ஒதுங்குது. ஆமாம் ஆமாம், சைடில் மறுபடியும் கொண்டு வந்துட்டு இப்போ இது வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குமா? ஆமாம், போதும். 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் அதிகபட்சம். அவ்வளோதான். சரி, ஓகே. இது வறுக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பர்டிகுலராக? ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப கருக விட்டுட்டோம்னா அதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தெரியாமல் அதை வந்து நம்ம வந்து வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கே தெரியக்கூடாது, கம்புக்கே தெரியக்கூடாது. அப்படி அந்த மாதிரி அந்த அது எப்படி அதுதான் அந்த பக்குவத்தில் நம்ம பண்ணணும். இன்னும் நல்ல வாசனை மாறுது. இன்னும் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் டைம் ஆக பாருங்க. இன்னும் கூட சிம்மில் வச்சுட்டோம்னா மாறும் சொல்ல முடியாது, ஆனால் நல்ல வாசனை வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டோம். சரி, ஓகே. நீங்கள் இந்த மாதிரி மாவை வறுத்து எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாமா? நம்ம தாராளமாக 6 மாதம் வரைக்கும் கட்டி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராசஸ் மட்டும்தான் வேலை. மற்றபடி செஞ்சிட்டோம்னா பிளிகிறது வேக்காடு கொடுக்குறதுலாம் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். லைக் நார்மல் இடியாப்பம் மாதிரி தான். எனக்கு வறுத்து முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் எனக்கு காமிங்க. கண்டிப்பாக. ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தொட்டு பார்க்கும்போது என்ன பதம்னா ஹார்லிக்ஸ் தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதில் கூட நறுன்னு இருக்கணும். அதில் கொஞ்சம் ஒட்டும் கையில், ஏன்னா அது வெள்ளை இருக்கும். இதில் எதுவுமே இல்லாதனால அந்த ஹார்லிக்ஸ் பதத்தில் வரும். தொட்டு பாருங்க. ஆமாம், அந்த நறு தன்மை. ஆமாம், அது வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நறுன்னு இருக்குது. ஆமாம், ஓகே. ஸோ இதை வந்து சாதாரணமாக மாவு நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வேறு என்ன பர்பஸ்னாலும் ஈவன் புட்டு செய்யலாம், தேங்காய் போட்டு சாப்பிட்லாம், இந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் எதில் வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த தேங்காய் வெள்ளம் போட்டு சாப்பிடலாம், வச்சு எப்படி என்ன கைண்ட் ஆஃப் பண்ணி சாப்பிடலாம். நம்ம குளக்கட்டையும் ஈவன் முறுக்கு நீங்கள் போனால் முறுக்குனாலும் போட்டுடலாம், எதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் மாவு பண்ணி வச்சிங்கன்னா பல ரெசிபிகள் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இது வந்து அடுத்தது பிளிகிறது தான். இடியாப்பம் வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. இது 2 டைப்பில் நம்ம செய்யலாம். ஒன்று வந்து இதை வந்து கொஞ்சம் ஈரமாக இட்லி மாவு பதத்தில் தண்ணி ஊற்றி இட்லி கொப்பரையில் வேக வச்சு இட்லி வேகிற மாதிரி வேக வச்சுட்டு நம்ம வழக்கம் போல் புளியறதில் கொஞ்சம் 2ஆக கட் பண்ணி சைஸுக்கு தகுந்தாப்புல சின்னதாக கட் பண்ணி அப்படியே புளிஞ்சு அப்படியே சாப்பிடலாம். அது ஒரு டைப்பு. இல்லைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதுலேயும் பிழிஞ்சு இட்லி கொப்பரையிலே வச்சு நார்மலாக இடியாப்பம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஈஸி. சுடுதண்ணி போட்டு நம்ம நார்மலாக அரிசி மாவுக்கு நம்ம என்ன செய்வோமோ அந்த மாதிரியே நம்ம செஞ்சிடலாம். இப்போ மாவில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் லைட்டாக கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டு சுடு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி நான் ஊற்றுவா? பண்ணுங்க. சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி. தண்ணி கொஞ்சம் வெதுவதுன்னு இருக்குது. வெதுவதுன்னு ரொம்ப இல்லை, கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஈரப்பக்கம் இருக்குமா? இப்போ ஒரு ஸ்மெல் வருதா பாருங்க. அந்த கிட்ட இருக்கும்போது அந்த சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு வாசனை வாடை வருது இல்லையா? பச்சையா இருக்கும்போது வாடை, இப்போ வறுக்கும்போது வேற, சுடு தண்ணி ஊற்றும் போது ஒரு ஸ்மெல் வரும். போதும், இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா? கொஞ்சம் போதும், வேணா பார்த்துக்கலாம். சரி, ஓகே. கையில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு கையில் தொட்டு பார்த்துக்கலாம். ஸோ மாவு பிணைஞ்சாச்சு. சரி, ஓகே. இப்போ அந்த பதத்தை பாருங்கள், கையில் பாருங்கள். ஓகே. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இந்த முறுக்குழாயில் போட்டு முறுக்கு புளியும் இல்லை, அதே மாதிரி பக்குவத்தில். அதே பக்கம். சரி, ஓகே. இப்படி இருந்தால் தான்
புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம்மா கண்டிப்பாக. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் என்ன ஆகும்? டைட்டாக இருந்தால் இடியாப்பம் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும், கடிக்கும் போது கொஞ்சம் பெருசாக சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று புளியறதும் கஷ்டம். புளியறது கஷ்டம். ஓகே, அதாவது முறுக்கு குழாயில் போட்டு நீங்கள் எப்படி புளிவீங்களோ முறுக்குக்கு அதே மாதிரி பக்குவத்தில் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். ஈஸி எக்ஸாம்பிள் ரைட்டா? கண்டிப்பாக. இப்போ அடுத்தது புளியிறமா? கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ இதில் போடலாமா? புளிஞ்சலாம். ஓகே. என்ன நீங்கள் தட்டு யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து முறுக்கு காராச்சேவு இருக்கு இல்லையா, நம்ம சேவோட பதம் தான் இந்த கண்ணு சைஸ். அதாவது லைக் நூடுல்ஸு, காராச்சேவு, அந்த முறுக்கு போடுற அந்த தட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம புளியறது தான் ப்ராசஸ். இது வந்து துணி போட்டும் பண்ணலாம், ப்ளைனாகவும் நம்ம பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஈர துணி இருந்தால் ஈர துணி போடலாம். அதில் எண்ணெய் தடவை தேவையில்லை. இப்போ இதில் எண்ணெய் தடவி தான் பண்ணணும், ப்ளைனாக போடுறதுனால. இது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் குழியில் மட்டும் தடவாமல் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தடவிடலாம். ஏன்னா இடியாப்பம் வந்து குழியில் மட்டும் இருக்க போகிறதில்ல, ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவலாக தடவிடலாம். காராசேவ் அதே தான் நல்லா. ஆனால் சின்னதுலேயும் போடலாமா? சின்னதில் போடலாம், பட் இது வந்து பெருசு இதில் தான் டேஸ்ட்டே இதில் தான். மென்று சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஆமாம், கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, குழம்பு ஊற்றினா சாப்பிட்றோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இருக்கிற தட்டில் நம்ம எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஸ்டீம் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறோன்னா எவ்வளோ ஸ்டீம் பண்ணுவோம்? இதை 5-10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே. ஆமாம், நார்மல் இடியாப்பம் இது பண்ணுற மாதிரி. சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரைட்? ஆமாம், வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஆவி பறக்க பறக்க இடியாப்பம். சின்ன குவான்டிட்டி எப்படி வீட்டில் பண்ணுறது அதே மெத்தடில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. சுடு இருக்கு. கையிலே எடுக்கிறேன், ஒன்றும் லைட்டாக தான் இருக்கும். சுடாதா? ஒன்றும் செய்யாது. நான் முடிச்சுக்கிறேன். கிட்ட இந்த மாதிரி தான் சூடு, லைட்டாக சூடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்டு இதில் வந்து உப்பு மட்டும் தான் போட்டுருவோம், காரத்தன்மை எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் இப்போ இதோ தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்பு, அந்த பட்டர் பீன்ஸ் குழம்பு, சிக்கன் குழம்பு மாதிரி. சரி, ஓகே, நான் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக. இப்போ அந்த குழம்பு ரெடி பண்ணுங்க, ரெண்டு தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. சரி. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, வெரி குட். இது ஹோட்டலில் போடாலும் எங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம செஞ்சால் தான். மேபி இதை பார்த்துட்டு மேபி ஃபியூச்சரில் நிறைய ஹோட்டலில் வரலாம். இப்போ இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இப்போ இன்கேஸ் உங்கள் கேட்டரிங்கில் யாராவது கேட்டாங்கன்னா பண்ணி தருவீங்களா? ஏன் பண்ண முடியாது, தாராளமாக பண்ணலாம். சரி, ஓகே தான். இப்போ அடுத்து வந்து அந்த பட்டர் பீன்ஸ் வச்சு பண்ணுறேன் அந்த குழம்பு பண்ணி. ஓகே, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவை, எவ்வளோ பொருள் தேவை, எத்தனை பேர் சாப்பிட்லாம், இது கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற அளவு வந்து ஒரு 2 லிட்டர் அளவில் நம்ம செய்ய போகிறோம். பட்டர் பீன்ஸு கரெக்டாக வந்து ஒரு 1/2 கிலோ தான் இதில் யூஸ் பண்ணுறோம். 2 கிலோவுக்கு வந்து 1/2 கிலோ யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஒரு 3 லவங்கம், 5 கிராமில் சுருள்பட்டை, கொஞ்சம் கல்பாசி போதும். சின்ன வெங்காயம் வந்து கரெக்டாக ஒரு 100 கிராம் போதும். மஞ்சத்தூள் பொறுத்தளவில் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போய்க்கலாம். கருவேப்பிலை, தாளிப்புக்கு அதெல்லாம் கொஞ்சம். தேங்காய் வந்து ஒரு 1/2 கொப்பரை இருந்தால் போதும். சோம்பு வந்து ஒரு சரியாக ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கோல்டு வினர் எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பிறகு சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ இந்த பட்டர் பீன்ஸும் வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு நினைக்கிறேன். ஆமாம், அது பஞ்சு மாதிரி வந்து நார்மலாக வந்து இது மாதிரி இந்த பீன்ஸில் வெந்த பிறகு அந்த வேக வச்சு தண்ணியோட சமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வடிகட்டி வச்சிருக்கீங்க என்ன? இல்லை, கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இதில் பீன்ஸை பொறுத்தவரை. அது தேவையில்லாமல் நம்ம டேஸ்ட் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கூடாது, அதனால் வடிச்சாச்சு. மொச்சை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கசப்பு தன்மை, அதனால் தேவையில்லாம தண்ணி தேவையில்லை. உப்பு வந்து 1/2 உப்பு போட்டு வச்சிடும். போதும். சரி, ஓகே டன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன ஊற்றிடலாமா? சரி. இப்போது நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எனக்கு காரணம் நம்ம என்ன டேஸ்ட் கொடுக்குறோமோ அது ரீஃபண்ட் ஆயில் அப்படியே காமிக்கும், மற்ற எண்ணெய் வந்து கொஞ்சம் மாற்றும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம டேஸ்ட்டை வந்து நம்ம சிக்கன் குழம்பு நார்மலாக வைக்க போகிறோம், அதை வந்து அப்படியே அதை என்ன டேஸ்ட் இருக்கோ அதை கொண்டு வரதுக்கு, புதுசாக ஒரு டேஸ்ட் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே டன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இஞ்சி, ஒரே ஒரு விரல் சைஸில் ஒரே ஒரு இஞ்சி இடித்து மட்டும் வச்சுருக்கேன், அதை போடலாமா? சரி, ஓகே டன். என்ன காரணம் டேரெக்டாக வந்து இஞ்சி ஃபஸ்ட்டு போடுறது? இஞ்சி வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்மெல் போகாது. முதலே போட்டுட்டோம்னா சூடாக இருக்கும்போது ஆயிலே ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அது பச்சைத்தன்மைலாம் போயிடும், அதனால் ஃபஸ்ட்லேயே அதை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுருக்கேன். ஆமாம், இஞ்சி போட்டுக்கலாம். 2 பீஸ் சுருள்பட்டை. சரி, ஓகே. ஒரு இலை மட்டும் பிரிஞ்சு இலை போட்டிருக்கு. சரி, ஓகே. கிராம்பு ஒரு 4 பீஸ். சரி, ஓகே. கல்பாசி கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். சரி. பெரும்பாலும் கல்பாசி பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி சமையலுக்குலாம் வந்து கல்பாசி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். என்ன காரணம் கல்பாசி கொஞ்சம் தாராளமாக? கல்பாசி வந்து இப்போ நான்வெஜ் சமையலில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லை வந்து ஓவராக நெடி இருக்கிறனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ். அதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த கல்பாசி.
கொஞ்சம் அதை அமைக்கும். நம்மளுக்கு இந்த ஓவர் அதிகமாக சாப்பிட்டாலோ நான்வெஜ் சாப்பிட்டாலோ ஒரு ஒமட்டல் மாதிரி வரும். அது வந்து இது வரவிடாமல் தடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாம், அதனால் கல்பாசி. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? சின்ன வெங்காயம் இடித்து வச்சது ஒரு 100 கிராம் அளவுக்கு. ஓகே, நிறைய போடலாம்ல? தாராளமாக போடலாம். ஓகே, என்ன காரணம் இடித்து போடுறோம்? நம்ம பொடிசா கட் பண்ணி போடலாம்ல? போடலாம். இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்படும், வாயில் கடிப்படும்போது அந்த பீஸோட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இவன் இடிச்சா முடியும். இடிச்சு போட்டு நீங்கள் பெரிய பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படி இடிச்சா பண்ணுறது. ஆமாம், இடிச்சு தான் இடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை, பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் டேஸ்ட்டு கொடுத்துரும். 95% கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 5% தூக்கலாக கொடுக்குறது இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான். கஷ்டப்பட்டாவது உரிச்சாவது செஞ்சு போட்டுருங்க. ஆமாம், பெரிய வெங்காயம் ஈஸியாக இருக்கும், ஒரே வெங்காயத்தில் முடிஞ்சிடும். இது பொடி பொடியாக உட்காந்து உரிக்கணும். புரியுது, கஷ்டம். நோ பெயின் நோ கெயின். ஆமாம் ஆமாம், கஷ்டப்பட்டால் தான் ரிசல்ட் வரும். இன்னொன்று இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லை. தக்காளி வேண்டாம். தக்காளி இல்லாமே நம்ம செய்கிறோம். எல்லா இடத்துலையும் தக்காளி போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று போட்டுருவாங்க, நம்ம அதில் போடலை. அதுதான் இங்கே ஹைலைட்டே. அது என்ன காரணம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட? இஞ்சி பூண்டு வந்து டோட்டலாக அது வந்து நான்வெஜ் இது மாதிரியே போயிடுது. அது குருமா ஸ்டைலில் போயிடுது. இஞ்சி பூண்டு போட்டாலே நம்ம அந்த குருமா ஸ்டைலில் வைக்கல. நார்மல் தண்ணி குழம்பு சொல்லுவாங்க ஊர் சைடு, தண்ணியாக வைப்பாங்க. இஞ்சி மட்டும்தான் அதில் போட்டு கெட்டியாகவே இருக்குது. அது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அப்படின்னும் போது இந்த ஃபைன் பேஸ்ட்டுக்கு தான் அந்த இஞ்சி பூண்டு நிறைய அந்த முந்திரிலாம் அரைச்சி போடுவாங்க. அது குருமா ஸ்டைலில் போகக்கூடாது. திக்னஸே வேண்டாம். திக்னஸ் இல்லாமல் செய்கிறது தான் இந்த குழம்போட தன்மை. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சு போய் தான் மசாலா போடுறோமா? ஆமாம், கொஞ்சம் சுருளை வறுத்துடலாம். ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு தேங்காய் ஒரு 1/2 முடியும், ஒரு 50 கிராம் சோம்பும் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே. ஓகே, ஒரு சைடு பொரிஞ்சிட்ருக்கு. மசாலா பொறுத்தவரை நம்ம வந்து யூஸ் பண்ணுற 2 மசாலா தான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 4 மடங்கு. அது வேணும்னா கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கலாம். திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணால் அது கம்மி பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் இங்கே ஹீரோ, ரியல் ஹீரோ அதுதான் இந்த ரெசிபி. ஆமாம், இந்த ரெசிப்பியில் அதுதான் மெயின். ஸோ அது என்னன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன், எலாபரேட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் இது பண்ணிக்கலாம். சரி. பேசிக்காக வந்துட்டு இதில் அரிசி போடுவாங்க. நார்மலாக குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சள், மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மல்லி இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம். இதில் வந்து அரிசி மெயினாக போடுறோம். அரிசி வந்து கொஞ்சம் போர்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா அதில் 20% அரிசி இருக்கும். அரிசியை வறுத்து. ஆமாம், அரிசி தான் மெயின். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பல்காக பண்ணுறேன்னு வச்சுங்க, எந்தெந்த பொருள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அவரோட சொல்ல முடியுமா எனக்கு? இப்போ ஓவராலாக 1 கிலோ மசாலா இருக்குன்னா அதில் 200 கிராம் வந்து அரிசியும் காஞ்ச மல்லி, 400 கிராம் போச்சு. மீதி இருக்கிற 600 கிராமில் மீதி இருக்கிற 4 இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். காஞ்ச மிளகா ஒரு 150 கிராம், மிளகு ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சீரகம் ஒரு 150 கிராம், ஒரு 2 விரல் சைஸில் மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை போடுவீங்களா? கருவேப்பிலை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும். ஓகே. இந்த நான்வெஜ் கிரேவிக்கெலாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நான்வெஜ் கிரேவி, ஒரு வத்த குழம்பு, ஒரு காரக்குழம்பு, எனி கைண்ட் ஆஃப் குழம்புகளையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருளை வறுத்துருச்சு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து மசாலா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதுதான் நீங்கள் அரைச்ச மசாலா. ஆமாம், ரைட்டா? நீங்கள் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். சரி, ஓகே. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. தேவையானப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். சரி, ஓகே. இப்போ தண்ணி வேணுமா? ஆமாம். ஓகே. ஓகே, இப்போ வந்து இந்த மசாலா தண்ணி ஊற்றிருக்கோம். ஆமாம். ஊற்றின பிறகு நல்லா இது நம்ம 2 லிட்டர் செய்கிறோம். குறைஞ்சது ஒரு 1.5 லிட்டருக்காவது வரணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா இருந்தால் தான் ஒரு 1/2 லிட்டர் குறையும். அப்படின்னா தான் அந்த அதில் வர்ற திக்னஸ் தான் போதும். தண்ணியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும், ஏன்னா பெருசாக ஒன்றும் இது பண்ணல. சரி. கொஞ்சம் தேங்காய் போடுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கணும். ஆமாம், தண்ணி அதிகமாக தான் வைக்கணும். இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும், அப்படின்னா தான் அது டேஸ்ட்டு. சரி, இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு போடுறோம். ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட். சரி, ஓகே. இந்த தேங்காய் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஆமாம், நைஸாக தான் அரைச்சிருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு 0.5% லைட்டாக தெரியாது. ரைட்டா? ஆமாம், லைட்டாக இருக்கணும். அது ஒன்றும் தெரியாது. போடலாமா? போடுவோம். இப்போ அந்த பட்டர் பீன்ஸ் எப்போ போடுவோம்? பட்டர் பீன்ஸ் வந்து ஃபைனலாக போட்டுடலாம். அப்படியே ஃபைனலாக போடுவோம். எல்லாம் வெந்துருச்சு இல்லையா அது? சிம்பிள் ரெசிபிங்க இது. ரொம்ப சிம்பிள். குழம்பு மிளகாத்தோட டேஸ்ட்டு தான் இதை ஹைலைட் பண்ணுவோம். சரி, ஓகே. கொஞ்சம் பிறகு நம்ம பீன்ஸை போட்டு வேண்டியதான். பட்டர் பீன்ஸ். ஆமாம். இப்போ வேக வச்ச அந்த டபுள் பீன்ஸ் தாராளமாக போடும். ஓகே, டன். டக்கு நீங்கள் பண்ணிடலாம். ஆட் பண்ணிக்கோங்க. இந்தாங்க மல்லி தாங்க. அவ்வளோ. இது வந்து இந்த மாதிரி ரெசிபிகள்லாம் தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்குமா, இல்லை
இட்லி இட்லி தோசை சாப்பாடு சுட சுட சாப்பாடு அதுக்கெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். எந்த இதுலேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட்லியை விட நம்ம சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். சரி, இப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கு சொல்லிட்டு. ஓகே. கொதிச்சிருச்சு. நல்லா தேங்காய் பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். எனக்கு இப்போ புரியுது, 20 நிமிஷம் கொதினா தேங்காய்லாம் போட்டு நல்லா 20 நிமிஷம் கொதிக்கணும். வந்துடும். ஓகே ஓகே. ஸோ பாருங்கள், அது கறி பீஸ் மாதிரி உள்ளே இருக்குது அந்த பட்டர் பீன்ஸு. ஆமாம். ஓகே, எடுத்து பார்த்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே, எனக்கு டேஸ்டிங் தெரியுங்களா? கண்டிப்பாக ஊற்றிடலாமா? நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க என்ன சொல்லுவாங்க? டத்லு. ஆமாம். ஓகே, குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். இங்கே விடுங்க, மேலேயே ஊற்றி சாப்பிடலாம். ஓகே. தொட்டு சாப்பிட முடியாது இல்லையா, அப்படியே பணிஞ்சு தான் சாப்பிடணும். இன்னொன்று அந்த டபுள் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கறி பீஸ் மாதிரி தான், அப்படி சாஃப்டாக இருக்குது. ஆமாம், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கோம். பிரமாதம். நீங்கள் சொன்ன அந்த கறி குழம்பு தான். அது சாஃப்டாக இருக்குது. இது அந்த இடியப்ப கான்செப்டில் பண்ணியிருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய், அந்த பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. வெரி குட். நான் ஃபஸ்ட்டு கறி குழம்பு டேஸ்ட் கொடுக்குமா, டெக்ஸ்டர் கொடுக்குமா சொல்லி யோசிச்சேன். ஆனால் சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே. நீங்கள் உங்கள் கருப்பட்டிங்க. கருப்பட்டி அடுத்து போயிடலாம். கருப்பட்டி சாறு சாக்லேட் மாதிரி இருக்குது. இந்த பசங்க சின்ன வயசில் சாக்லேட் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. சாக்லேட் சாப்பிட அந்த மாதிரி கருப்பட்டி ஊற்றிருக்கீங்க. என்ன காரணம் நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்றது? நெய் வந்து இது நீ சாப்பிட்டு பாருங்களேன். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத விட டேஸ்ட்டு தான் முக்கியம். பிரமாதங்க. பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இவர் ஃபஸ்ட்டு இந்த ரெசிவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அவங்க சின்ன பிள்ளை இருக்குது, இப்போ அவங்க குழந்தை, உங்கள் பொண்ணு ரைட்டா? பாப்பா. என்ன பேர்? டான்வி. எங்கள் பாப்பா வந்து சாப்பிடும் போது சாப்பிட்ற வரைக்கும் வேற வேறு இருந்தது. சாப்பிட்டு அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். வெரி நைஸ். அந்த நெய்யோட டேஸ்ட்டு, அந்த கருப்பட்டியோட அந்த டேஸ்ட்டு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. காரம் பெஸ்ட்டாக கருப்பட்டி பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நான் கருப்பட்டி தான் சொல்கிறேன். கருப்பட்டி நல்லா இருக்கும். வெரி நைஸ். என் தட்டில் காலி ஆயிடுச்சு. வெரி குட் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிகள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து எல்லாரும் இடியாப்பம் சொல்லி தான் சாப்பிட்றீங்க. ஆனால் இடியாப்பம் மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் பெருசாக அந்த காரா சேவ், அந்த காரா சேவ் அந்த முறுக்கு சைஸில் இருக்குது. சூடாக ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி கருப்பட்டி நெய்யும் போட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதம். இல்லை எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும், அப்போ கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி டபுள் பீன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரியலி வெரி குட் ரெசிபி. நான் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணுறேன். நம்ம ஊர் சென்னை பக்கத்துலேயே இருக்க ஊருக்கு எத்தனை நாள் வராமல் போயிட்டு சொல்லி வருத்தப்படுறேன். ஏன்னா அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. இது வரைக்கும் எனக்கும் தெரியாத ரெசிபி, மக்களுக்கும் தெரியாத ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்னுடைய பேர் செல்வகுமார், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் திஸ் கம்பெனி, காசிக்கண்ணு கேட்ரிங் வேர்ல்ட். உங்களோட அட்ரஸ் வந்து பூந்தமல்லியில் ராமானுஜோட ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் இருக்குது. மை காண்டாக்ட் நம்பர் 96886623 பூந்தமல்லியில் இருக்குது. நீங்கள் சென்னையில் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கேனாலும் ஆர்டர் இருந்தால் சொல்லலாம். நாங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கோம். ஓகே, நல்ல விஷயம். இந்த மாதிரி ரெசிபிகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணி ஃபீட்பேக்கும் தரலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரு நல்ல உணவு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம், தெரியாத ரெசிபிகளை பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இவங்க மூலியமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்காக ஒரு நல்ல சமையல் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? கண்டிப்பாக அதுதான் ஆசைப்படுவோம். நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா, சூப்பராக இருக்குது. ஏன்னா காசு பணத்தை தாண்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, மன நிறைவோட போகிறது. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எப்போல்லாம் ஃபங்க்ஷன் வருதோ கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணாலும் அந்தந்த ஊர் ரெசிபியில் உங்களுக்கு காமிச்சிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை தரேன். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டி. இது வரைக்கும் நான் வந்ததுலேயே வந்து இவங்க தான் பெரிய குவான்டிட்டி பண்ணுறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 மடங்கு. நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தான் தெரியுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3-4 மடங்கு பெரிய கிச்சன் இது. இந்த சைடில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய ரெசிபிகள் பண்ணி காமிங்க. சரிங்களா? கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். see you, bye bye, take care.